பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை நெகேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. அதற்கு நான் மறுமொழியாகிய, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம். உங்களுக்கோ வென்றால் எருசலேமிலே பங்குமில்லை, பாக்கியமில்லை, உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடனே சொன்னேன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆம், எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நான் உங்களோடு கூட விதமாய் பேச விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இன்றைக்கு நம்ம எல்லாருடைய ஒரு எண்ணமும் அல்லாவிட்டால் நம்ம எல்லாருடைய ஒரு ஏக்கமும் இதுதான். நான் செய்கிற காரியங்களை தேவன் எனக்கு கைகூடி வர பண்ண வேண்டும். நான் நடப்பிக்கிற காரியங்களிலே ஆண்டவர் எனக்கு வெற்றியை தர வேண்டும். தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த மகிமையான வெற்றியை தருவார் என்றால் அது எவ்வளோ மகிமையாக இருக்கும் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் நினைக்கிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய திருச்சபையே, இந்த வேத பகுதி சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலைகளை நாம் நன்றாய் அறிந்து கொள்வோம். இதோ அர்த்தசாஸ்திரா ராஜாவினுடைய 20வது வருஷத்துல நிசான் மாதத்திலே இந்த நெகேமியா துக்கமுகமாய் இருப்பதை கண்டு, நீ ஏன் துக்கமுகமாய் இருக்கிறாய் என்று சொல்லி ராஜா கேட்ட பொழுது இவன் சொல்லுகிறான், என் பிதாக்களுடைய நகரங்களும் இருந்த நகரங்களும் கல்லறைகளும் இப்பொழுது அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கின்றன, நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும் என்ற பொழுது ராஜா அந்த நகரத்தின் அலங்கத்தை கட்டுவதற்காய் இந்த நெகேமியாவை அனுப்ப சித்தமாயிருக்கிறார். அப்பொழுது இவன் அவனுக்கு தேவையானவைகளை எல்லாம் வாங்கி கொண்டு இவன் அந்த எருசலேமுடைய அலங்கத்தை கட்டுவதற்காய் இவன் வந்த பொழுது இவனை பார்த்து சில மனுஷர்கள் இவனை பரியாசம் பண்ணுகிறார்கள். சன்பலாத், தொபியா என்று சொல்லுகிற மனுஷர்கள் இவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். இவர்களோடு கூட கேஷா என்று சொல்லுகிற ஒரு மனுஷனும் அவன் இணைந்து கொள்ளுகிறான். இப்படி இவர்கள் 3 பேரும் இவனை பார்த்து பரியாசம் பண்ணுகிற பொழுது இவன் அவர்களுக்கு மறுமொழியாக தான் சொல்லுகிறான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி. பாருங்கள், சூழ்நிலைகள் சோதரம் எதிராய் நிற்கிற பொழுது, சூழ்நிலைகள் சாதகம் இல்லாத பொழுது, சூழ்நிலைகள் சற்று கடினமாய் நிற்கிற பொழுது, இந்த காரியத்திற்கு விரோதமாய் சோதரம் சிலர் எழும்பி நிற்கிற பொழுதும் இந்த நெகேமியா ஒரு விசுவாச அறிக்கை பண்ணுகிறார், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி. அவனுக்கு அருமையானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கிற காரியம் சற்று கடினமாக இருக்கலாம். நீங்கள் செய்ய நினைக்கிற காரியம் சோதரம் இது என்னால் முடியாதோ என்று நினைக்கலாம். சுற்றி நிற்கிறவர்கள் உங்களை பார்த்து இதெல்லாம் உங்களால் செய்ய முடியாது, இதெல்லாம் உங்கள் தகுதிக்கு அப்பாற்பட்டது, நீங்கள் தகுதிக்கு மிஞ்சி போகிறீர்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் வேதம் அழகாய் சொல்லுகிறது, பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். நீங்கள் எதை நினைத்தும் கவலைப்படாதீர்கள், ஒன்றை மாத்திரம் செய்யுங்கள், அதற்கான வேலைகளை முன்னெடுக்க ஆரம்பியுங்கள், அதற்காய் உழையுங்கள். இவை எல்லாவற்றிற்கும் மேலாய் தேவனுடைய சமூகத்திலே அந்த காரியத்தை வைத்து பாருங்கள், கர்த்தர் நிச்சயமாய் வெற்றியை தருவார். நம்முடைய ஆண்டவர் அதை தான் சொல்லி இருக்கிறார். எனவே அந்த கிருபை இந்த நாளிலே நான் உங்களோடு கூட இறங்கும்படியாய், அந்த கிருபை நம்மோடு கூட நிற்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நீ நல்லவர் அல்லவா, மகிமையானவர் அல்லவா, மகத்துவமான எங்கள் தெய்வம் அல்லவா, தெய்வத்தின் கிருபைகளுக்காய் நன்றி. ஆம் ஆண்டவரே, நெகேமியா சொன்னாரே, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார் என்று சொல்லி இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே
தகப்பனே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற அன்பு பிள்ளைகளுக்கு என் ஆண்டவர் காரியத்தை கைகூடி வர பண்ணுவீராக. உம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் சோதரம் ஆண்டவரே வெற்றியை கொடுப்பீராக. உமக்கு நன்றி. அவைகள் கைகூடி வர பண்ணட்டும். உமக்கு நன்றி. உமக்கு நன்றி செலுத்துகிற நேரங்களும் நாட்களும் ஆண்டவரே எங்களுக்கு என் ஆண்டவரால் கொடுக்கப்படட்டும். நிறைவான நன்மைகளை கொடுத்தரலும். இந்த நாள் முழுவதும் காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.